ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து அடுத்த மாபெரும் நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 3500க்கும் மேல வேகன்சி. ஜாப் லொகேஷன் முழுவதும் உங்களுக்கு தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டில இருந்து நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வேணா அப்ளை பண்ணிக்கலாம். அதை விட முக்கியமான விஷயம், இந்த வேலை வாய்ப்புக்கு உங்களுக்கு எழுத்து தேர்வு அப்படிங்கிறது இல்லை. 10th பாஸ் 12th பாஸ் எல்லாருக்குமே இதுல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஆண்கள் பெண்கள் இருபாலருமே தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். முழு தகவலை டீட்டெயிலா சொல்றேன். அதற்கு நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம அப் டு எண்ட் வரையும் பாருங்க, அப்பதான் புரியும். இது போன்ற ஃப்ரீ ஜாப் அப்டேட்ஸை டக்குன்னு தெரிஞ்சுக்க கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எவ்வளவோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி எஜுகேஷனல் கண்டென்ட் போஸ்ட் பண்ற இந்த மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பொறுத்தவரையும் சதர்ன் ரயில்வே அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. சதர்ன் ரயில்வே அப்படிங்கிறது நம்ம சென்னை தான். ஓகே, ஸோ இதற்கான போர்ட்டல் பார்த்தீங்கன்னா 25/8 இருந்து செப்டம்பர் 25 வரை ஓப்பன்ல இருக்கும். அதற்குள்ளே நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும். அதுவும் கொடுத்துருக்காங்க, கேண்டிடேட்ஸ் ரெசிடிங் இன் ஃபாலோவிங் லொகேஷன்ஸ் மட்டும்தான் இதற்கு அப்ளை பண்ண முடியும். அதாவது சில குறிப்பிட்ட ஸ்டேட்ஸ் தான். உதாரணத்துக்கு ஹோல் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்கள்ல இருந்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி புதுச்சேரியில எல்லாரும் அப்ளை பண்ணலாம். கேரளால இருந்து அப்ளை பண்ண போறாங்க, அந்தமான்ல. அப்புறம் ஆந்திர பிரதேஷ்ல இந்த 2 டிஸ்ட்ரிக்ட் மட்டும், நெல்லூர் சிட்டூர். அதே மாதிரி கர்நாடகால 1 டிஸ்ட்ரிக்ட் தான். அந்த டிஸ்ட்ரிக்ட் என்னென்ன அப்படின்னா தாக்ஷிணா அப்படின்னு சொல்லி இவங்க மட்டும் அப்ளை பண்ற மாதிரியான நோட்டிபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஃபிஷியல் வெப்சைட் www.sr.indianrailways.gov.in. இதுதான் பாத்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்ரண்டிஸ்ஷிப் தான், அதாவது ஒரு ட்ரெயினி தான். பட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்ரண்டிஸ் முடிச்சோன்னே நாங்க வந்து உங்களை வந்து அனுப்பிடுவோம், சர்டிபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். However, 20% of vacancies in case of direct recruitment to the post of level 1 may be filled giving preference to கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ட் அப்ரண்டிஸ். அதாவது இந்த லெவல் 1 வேகன்சி வரும், அந்த டைம்ல 20% பாத்தீங்கன்னா அப்ரண்டிஸ் முடிச்சவங்களுக்கு நாங்க ப்ரிஃபரன்ஸ் தரோம். கிவிங் ப்ரிஃபரன்ஸ் தான், ஜாப் கிடையாது, ப்ரிஃபரன்ஸ் தருவாங்க. இந்த கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ட் அப்ரண்டிஸ், இந்த நம்ம பார்க்க போற இந்த அப்ரண்டிஸ் முடிச்சவங்களுக்கு 20% ப்ரிஃபரன்ஸ் தராங்க. அவங்களும் எழுத்து தேர்வு எழுதணும். எல்லாரும் எடுக்கிறத விட கொஞ்சம் கம்மி மார்க் எடுத்தாலே அந்த அப்ரண்டிஸ் முடிச்சவங்களுக்கு பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகே, ஸோ இதுல நிறைய கேட்டகரிஸ்ல எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, ஃப்ரெஷர் கேட்டகரி அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ரெஷர் கேட்டகரியில இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. பெரம்பூர்ல கேரேஜ் அண்ட் வேகன் ஒர்க்ஸ்ல எடுக்கிறாங்க, ஃபிட்டர், வெல்டர், பெயிண்டர். ஈச் 20 வேகன்சி, டோட்டலா 60. அதே மாதிரி கோயம்புத்தூர்ல சிக்னல் அண்ட் டெலிகாம்ல எடுக்கிறாங்க, ஃபிட்டர், ஒரு 20 வேகன்சி. அப்புறம் மெடிக்கல் லெபார்டரி டெக்னீஷியன் அப்படின்னு சொல்றாங்க, MLT அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பெரம்பூர்ல எடுக்கிறாங்க 20 வேகன்சி. ஸோ இது வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃப்ரெஷர் கேட்டகரி. நல்லா மைண்ட் வச்சுக்கோங்க, ஃப்ரெஷர். இந்த ஃப்ரெஷர் கேட்டகரியில இந்த ஃபிட்டர், வெல்டர், பெயிண்டர் இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம். இந்த MLT அப்படின்னு வரக்கூடியதுக்கு 12th பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம். இன்னும் நான் டீட்டெயில்டா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வர்ற இடத்துல சொல்றேன். அடுத்து XITI கேட்டகரி அப்படின்னு சொல்றாங்க. பேர்ல இருக்கு XITI. ஆல்ரெடி அவங்க ITI முடிச்சிருந்திருக்கணும். ஸோ அவங்களுக்கு இதுல எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படின்னு பாருங்க. பெரம்பூர்ல XITI கேட்டகரியில ஃபிட்டர்ல 120, வெல்டர், அப்புறம் பெயிண்டர், கார்பெண்டர், MMB இந்த மாதிரி நிறைய வேகன்சி. பெரம்பூர் லொகேஷன்ல 390 வேகன்சி. அதே மாதிரி பாருங்க, சென்னை டிவிஷன்ல உங்களுக்கு வந்து வேகன்சி ஸ்பிளிட் அப் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா XITI தான். அதே மாதிரி நிறைய வேகன்சி ஒரு டிபார்ட்மெண்டா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஷாப்பா இருக்கட்டும், EWS அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டோட்டலா பொன்மலை ஸ்டேஷன் இருக்குல்ல திருச்சி, அங்க பாருங்க சென்ட்ரல் ஒர்க் ஷாப்ல எவ்வளவு வேகன்சி, கிட்டத்தட்ட 390 வேகன்சி. லோகோ ஒர்க்ஸ்ல ஒரு 228, மதுரை டிவிஷன்ல 160, அப்புறம் பெரம்பூர் ரயில்வே ஹாஸ்பிட்டல்ல ஒரு 3. இந்த மாதிரி மொத்தமா 3500 பிளஸ் வேகன்சி இருக்கு. பாலக்காடு டிவிஷனுமே இதுல சேர்த்திருக்காங்க. ஸோ இதுல ஒரு 410 வேகன்சி இருக்கு பாலக்காடு டிவிஷனுக்கு. ஓகே, ஸோ மொத்தமா 3500 வேகன்சி சேலம் டிவிஷனா இருக்கட்டும். அதே மாதிரி கோயம்புத்தூர்ல இருக்கிற பொதனூர்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிக்னல் அண்ட் டெலிகாம்ல வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து திருச்சிராப்பள்ளி டிவிஷன், திருவனந்தபுரம் டிவிஷன், அதுல ஒரு 300 வேகன்சி. அதனால இவங்க கேரளா ஹோல் ஸ்டேட்டையும் கவர் பண்ணி இங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே,
அடுத்து இதற்கான குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ், ஏஜ் லிமிட் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ஃப்ரெஷர் கேட்டகரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஃபிட்டர், பெயிண்டர், வெல்டர் இந்த மாதிரி இருந்துச்சுல, ஃப்ரெஷர் காமிச்சிருந்தேன்ல. ஸோ அதில் அந்த ஃபிட்டர், பெயிண்டர், வெல்டருக்கு 10th பாஸ் பண்ணியிருந்தா போதும். அது எதுவாக இருந்தாலும் ஸ்டேட் போர்டு, மெட்ரிகுலேஷன், சிபிஎஸ்சி எதாக இருந்தாலும் பரவாயில்ல. அந்த எம்எல்டி இருந்துச்சுல அதுக்கு வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் 12th பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எடுத்து படிச்சிருந்துருக்கணும். அதுதான் அவங்க சொல்கிறாங்க. எக்ஸ்ஐடிஐ கேட்டகரியை பொறுத்தவரையும் எந்த ட்ரேடில் வேகன்சி இருக்கோ அந்த ட்ரேடில் ஐடிஐ முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அதுதான். அதில் எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. எலக்ட்ரிஷியன்னா ஐடிஐ அந்த எலக்ட்ரிஷியன் ட்ரேடில் முடிச்சிருந்துருக்கணும். ஓகே, ட்ரைனிங் இது வந்து ஒரு அப்ரண்டிஸ் தான் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். இல்லை வெல்டர் ட்ரேடுக்கு 1 year 3 months இருக்கும், ஃபிட்டர் அண்ட் பெயிண்டருக்கு 2 years இருக்கும், மெடிக்கல் லெபார்டரி டெக்னீஷியனுக்கு 1 year 3 months இருக்கும். இதான் இந்த அப்ரண்டிஸ்க்கான, அதாவது இந்த ட்ரைனிங்கான டைம் பீரியட். அதே மாதிரி ரேட் ஆஃப் ஸ்டைஃபன் பாருங்க. ஃப்ரெஷர் 10th லெவல் அப்படின்னா 6,000 per month, 12th லெவல் அப்படின்னா 7,000, எக்ஸ்ஐடிஐக்கும் 7,000 கொடுக்குறாங்க. யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் அப்ரண்டிஸ் சொல்லியிருக்காங்களோ அவங்களுக்கு முதல் வருஷத்துல இருந்து 2வது வருஷம் போறப்போ ஒரு 10% இருந்து 15% வரையும் மந்த்லி ஸ்டைஃபண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்களாம். 2 வருஷம் அப்ரண்டிஸ் இருக்கிறவங்களுக்கு. அடுத்த ஏஜ் லிமிட் பார்த்துடலாம். 15 இருந்து 22 வயசு வரை உள்ளவங்க அப்ளை பண்ணலாம். யாரு அப்படின்னா அந்த ஃப்ரெஷர்ஸ் அவங்க. அதாவது எம்எல்டிக்கு மட்டும் 15 இருந்து 24 வயசு வரையும் அப்ளை பண்ணலாமா. பிளஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓபிசினா 3 years சேர்த்துக்கோங்க, எஸ்சி எஸ்டினா 5 years சேர்த்துக்கோங்க. மீதி உள்ளவங்க இந்த ஃப்ரெஷர்ஸ், எக்ஸ்ஐஐடிஐ அவங்களுக்குலாம் 15 இருந்து 22 வயசு வரை அப்ளை பண்ணலாம். பிளஸ் ஓபிசினா 3 years சேர்த்துக்கோங்க, எஸ்சி எஸ்டினா 5 years சேர்த்துக்கோங்க. ஓபிசினா இதுல பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம் எல்லாமே நீங்க ஓபிசி கீழே வருவீங்க. மோட் ஆஃப் என்கேஜ்மெண்ட் பாருங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நீங்க 10th எடுத்துக்கக்கூடிய மார்க், 12th அப்புறம் வந்து ஐடிஐல அதுல எடுத்துருக்கக்கூடிய மார்க்ஸ் வச்சு இவங்க மெரிட் லிஸ்ட் ரெடி பண்றாங்க. ப்ராசஸிங் ஃபீயை பொறுத்தவரையும் 100 rupees. ஆல் விமன் கேண்டிடேட்ஸ்க்கு ஃபீஸ் இல்லை. விமன் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ண என்கரேஜ் பண்றாங்க. பெண்களுக்கு ஃபீஸ் எல்லாம், எஸ்சி எஸ்டிக்கு ஃபீஸ் இல்லை. ஜஸ்ட் நீங்க ஆன்லைன்ல ஃபார்ம் மட்டும் சப்மிட் பண்ணா மட்டுமே போதுமானது. அப்புறம் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இந்த டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. போதுமான தகவல் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் டிஸ்கிரிப்ஷன்ல அப்ளை பண்ற வெப்சைட் லிங்க்கும் கொடுக்குறேன். அதுல போயிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரு ட்ரை கொடுத்து பாருங்க. ரயில்வே அப்ரண்டிஸ் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மற்ற எந்த அப்ரண்டிஸும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க வேலையில். அப்புறம் இந்த ரயில்வேவோட இவங்களோட ஒர்க் ஷாப்பு, லோக்கோ ஷெட்டு இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கிறதுனால நீங்கள் நிறைய நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி அப்படிங்கிறது இருக்குது. பட் டெம்பரவரி தான். மற்ற அப்ரண்டிஸோட இது ஓகே. அதனால தான் நான் இதை வந்து மென்ஷன் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, நான் படிச்சிட்டேன் ப்ரோ, 10th 12th ஐடி அடுத்து என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னா நீங்கள் ஒரு ட்ரை இதில் தாராளமாக கொடுத்து பார்க்கலாம். வர்த்து தான். எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸ்லையும் இன்ஸ்டாலையும் கான்டாக்ட் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இந்த ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாடா.